அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணையானது துவங்கியிருக்கிறது. ஆணையத்தில் நேரில் ஆஜராக இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் விசாரணையானது துவக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. ஆணையத்தில் நேரில் ஆஜராக இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணையானது துவங்கியிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ்க்கு ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் முறையீடு செய்திருந்த நிலையில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த விசாரணை தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். இரட்டை இலை முடக்கம் தொடர்பான அந்த விசாரணையானது தற்போது உச்சநீதிமன்றத்திலே தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கினுடைய விசாரணை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நீண்ட ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இரட்டை இலை தொடர்ச்சியாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த கட்சியை பொறுத்தவரையிலே நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று அவர் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றார். அதற்கு தேவையான ஆவணங்களும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதே எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய வாதமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பொதுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் போன்ற அந்த விஷயமெல்லாம் அவர்கள் எடுத்து கூறி, எனவே இது சட்டவிரோதமாக கட்சிக்கு என்று பைலா இருக்கின்றது, கட்சியினுடைய அந்த சட்ட விதிகளை மீறி நடத்தப்பட்ட ஒரு விஷயம் என்றும் சுட்டிக்காட்டி விவாதத்தை நடத்துகின்றார்கள். எனவே இது தொடர்பான விவாதம் நடைபெறுகிறது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த விவாதம் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இரட்டை இலையை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட போது அந்த சின்னம் இல்லாமலேயே அதிமுகவினர் 2 பிரிவாக பிரிந்து தேர்தலை சந்தித்தார்கள். அதன் பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது, அதாவது 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அதிமுக சார்பிலே போட்டியிட்டார்கள். அப்போது இடைக்காலமாக அந்த இரட்டை இலை சின்னம் வழங்கப்படுவதாக கொடுக்கப்பட்டது.